ஏய் நந்தி, காவல்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்ற கோர்ட்டில் உள்கணக்கு வெளிக்கணக்கு எடுக்கார். கடவுள் எடுக்கார், நீதி அரசர் வெளியே எடுக்கார், நீதித்துறை ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இராணுவ தளபதியாராக உட்காந்து தப்பு கணக்கை எடுத்து வச்சு கணக்கை விட்டு வானரப்படை வச்சு தோண்டி எடுப்பார். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியாக புரிஞ்சுக்கோப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா. வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. வெளியில் காவல்துறை எப்படிப்பா ஸ்டேஷன் மாதிரி தான் நடக்கு. இப்போ வழக்கறிஞர் வெளியில் தப்பு செய்கிறவன் போகிறவனை பூரா வழக்கறிஞரை கூட்டு வச்சு ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து மாதிரி முடிச்சிருத. அப்போ இந்த வெளிக்கணக்கை பூரா வெளியே எடுக்கார். வெளிக்கணக்கு இதுதான் ஓடுது. அப்போ பூமியை அழிக்கிறத பார்க்கல. அப்போ மன்னராட்சியில் காவலாளர்னு என்னன்னு தெரியுமா? எப்படி வச்சுருந்தா, எப்படி அவர் வச்சு நடத்தி வந்தாருன்னு தெரியுமா இல்லையா? கடவுள் எப்படி நடத்தி வந்தாருன்னு தெரியுமா இல்லையா? காவலாளர்னால் விவசாய இடத்த குளம், ஏரி குளம், விவசாய இடம், அந்த மக்கள் என்ன வேலை பார்க்க போதோ என்ன செய்யுது அதுக்கு தான் அது காவலாளரை போட்ட கணக்கு. இவன் 76 வருஷம் ஆண்டு காலம் கொடியை தூக்கி சுதந்திரமாக உட்கார வச்சு காவலாளர்களை நியமித்து பூரா பூமியை அழித்து இந்த பேரை சண்டைக்கு அங்கங்கே போய் அந்த ஸ்டேஷன் என்னன்னு தெரியுதா? நீதிமன்றம் மாதிரி வச்சுருக்கான். இதுதான் கட்ட பஞ்சாயத்துடைய நீதிமன்றம் மாதிரி வெளியில் வச்சு தப்பிச்சு காலை கையை தோளில் தூக்கி போட்டு போகிறான். கெட்டுக்கட்டாக அந்த அச்சு அடித்த பேப்பர் வீட்டில் வச்சுருப்பான். தப்பு செய்கிறவன் வா காவல்துறையில் கொடுத்து சமாளிச்சிடலாம், நீ போ, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. 2 தரப்பு வாத பிரிதி 2 பேர் வரானா கோர்ட்டில் அப்படி தானே ஏறி ஓடுது. வெளியில் எதிரும் முதிருமா அவரை நிற்பான். அப்போ புதிர் உள்ளவன் பணம் இராது, எதிரி உள்ளவன் பணம் கெட்டுக்கட்டாக வச்சுருப்பான். ஏன்னா கைலாசத்தில் அப்படி தான் நடந்தது. அந்த கணக்கை வரிசைக்கு அப்படி தோண்டி எடுக்கார். அப்போ கணக்கு என்ன அப்படின்னா பேப்பரை வீசி விட்டு போயிடுவான். வீசி விட்டு போனவொடனே அவன் தப்பிச்சு போயிடுவான், தப்பிச்சிடுவேன். அப்போ காவல்துறையில் தப்பிக்க விட்டு வர்றா கொண்டாடா பேப்பரை கொண்டாடா வர்றா, அவனு சொக்காரனை கூப்பிடுவான், அவனுக்கு சொக்காரனை கூப்பிடுவான். இவனுங்களை பூரா வச்சு பேசி காதில் செல்போன் மூலியமாக இந்த திரை லோகத்தில் உட்காந்து ஆட்டி ஓட்டி வெளியில் போயிருந்தான் காவல்துறையில். அப்போ நீதிமன்றம் காவல்துறை மாதிரி வச்சு நடத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கான். காவல்துறை என்ன பார்க்கணும்? போதை ஐட்டங்கள், சாப்பாடு, உணவு ஐட்டங்கள், இதில் எத்தனையோ சுத்தமாக பார்க்கக்கூடியதான் காவல்துறை. எல்லாம் விட்டு அவனும் இப்போ காவல்துறை அதிகாரி பெண்ணு ஆணும் டீசெண்டாக தான் போகிறாங்க. டீசெண்டாக இருந்து என்ன செய்ய? பூமியை அழித்து வச்சுருக்கான். கடவுளுடைய சொத்து, புரியுதா இல்லையா? பூமியை, விவசாயத்தை அழித்து வச்சுருக்கான், பார்க்கல. அதுக்கு தான் கட்ட பஞ்சாயத்தாக வெளியில் நடத்தி வெளியில் பூரா ஆட்டு தான் ஓட்டு தான் 100க்கு 100 ஸ்டேஷனுக்கு தான் போவான். ஏழை எளிய மக்களும் அங்கே போய் வெளியில் அது பூரா தெரியும். நீதிமன்றத்தில் ஜட்ஜிக்கு தெரியும், வழக்கறிஞர் தெரியும். சில பேர் வழக்கறிஞர் வருவான், பாவம் அப்பாயிப்பட்ட வெளியே உட்கார வச்சு இந்த பாடுபடுத்தாங்க அப்படின்னு வாங்கிட்டு சொல்லிட்டு போவான். பாரு பணம் இருக்கிறவன் உள்ளே போய் சேரை போட்டு உட்காந்து காலை 2ஐயும் பிளந்து பூரா அதிகாரி இருப்பானா காவல்துறை அதிகாரி, அதில் பேரம் பேசி சமாளித்து போயிடுவான். புரியுதா இல்லையா? இது ஒரு பிழப்பா, இது ஒரு ஆட்டான்னு கேட்காரு, ஆட்டிடுவார். அது ஏற்கனவே காவல்துறை அதிகாரிக்கு பூரா தெரியும். இராணுவ வானரப்படம் உள்ளே வந்தால் செக் பண்ணால் ஒன்று கூட விட மாட்டான். பிச்சு எடுத்து உள்ளே கொண்டு போய் தள்ளிடுவான். எங்கே தள்ளணுமோ அங்கே தள்ளிடுவான். ஐயா உத்தரவிட்டார், கரெக்டாக செய்வான் அப்படின்னு தெரியும். தெரியாதில்ல. இப்போ ஏற்கனவே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் காவல்துறை அமுக்கிட்டார். ஒரே அமுக்கு உட்கார்றா, காலடியில் மீச்சு வச்சுருக்காரு. இப்போ இந்த கணக்கு கேட்காரு, புரியா? வெளிக்கணக்கு ஏன் விட்ட? அப்போ இவனை பிடிப்பார். காவல்துறை அதிகாரி பூரா பிடிப்பார். வெளிக்கணக்கில் பூரா இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான், நான் கணக்கு உள்ளே போட்டு வச்சுருக்கேன், பார்த்தியா பார்க்கலையா? அப்போ இவனும் போய் சரணடையில் கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இந்த மாதிரி தப்பு நிறையா நடக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் போய் ஒப்படைக்கணும், நீங்களே பார்த்துக்கோங்கன்னு. அப்போ அரசியல்வாதி ஆட்டு தான் இவங்க 2 பேரும் கணக்கை கை குலுக்கி நடத்தாங்க. கையை 2 குலுக்குதாங்க. சரியா? யார்? காவல்துறையும் அரசியல்வாதியும். முக்கால் சத்தியம். கணக்கை பார் எப்படி வருதுன்னு பார். இப்போ வெளிக்கணக்கு உள்கணக்கை ஏற்றிட்டார். வெளிக்கணக்கு பூரா காவல்துறைக்கு கணக்கை முடிச்சிட்டாரு. கணக்கை பிடிப்பார். முக்கால் சத்தியம்.